நிறைய மனிதர்களோட பயணம் பண்ணி காணும். இனி மரங்களோட கொஞ்சம் பயணம் பவளமல்லி உண்டு கோயிலில் ஒன்று வைக்கப்புறம் முகமா வா காடுங்க. இந்த முகமா இருக்குது. ஓ ஓ ஓ இந்த கண் வாய் மயிலாம் இருக்குது பாருங்க. ஓடி 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 வாங்க வாங்க காட்டுறோம் மயில காட்டுறோம் வாங்க. மயில காட்டுறோம் வாங்க. இங்க யாருங்க மயில பூவரச இலையிலே பிப்பி செய்து ஊதினோம், பள்ளிக்கூட பாடம் மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம். அண்ணா அந்த கூட பயமும் வருது. வளர்ந்துக்கிட்டு பயம் வருது. பாருங்க எல்லாரும் பாருங்க. மீனாட்சி அம்மன் சாப்பிடுறேன். பனை மரத்தில் காகங்களை வந்து எச்சம் போட்டு தான் இந்த மரம் உருவாகுற ஒரு நாட்டுக்கு உருவாகுற. இப்போ உக்கின மரம் தான் அதே மாதிரி நம்மளும் உக்குனாக்கள் தான். இப்போ உண்மையில் தேவையில்லாமல் பொங்குறாங்க. என்ன சோமரஞ்சலி அவரை திருத்தின எனக்கு போன சொல்லி அவ்வளோ வாசமாக இருக்கு. 100 வருஷத்துக்கு மேலே பிள்ளைக்கு நாங்கள் மரம் நாட்டை சொல்லி கொடுக்குறோம். சொல்லுங்க விடிவாக்களை சொல்லுங்க. மாமரம் முடியலுங்க விடிவாக்களை சொல்லுங்க. மாமரம் ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் இல்லைங்க. நான் எங்கே நிற்கணும்னு சொன்னால் எங்களோட ஊரில் நிற்குவேன். எங்களோட ஊரில் நிறைய பழமையான மரங்கள் இருக்குது. எங்களோட ஊரில் மட்டும் இல்லை, ஊரை தாண்டியும் நிறைய பழமையான மரங்கள் இருக்குது. அதன் என்ன சொல்கிறேன், அதில் வயதுகள் 300-400 வருடங்கள் பழமையான மரங்கள். பழமையான மரங்கள் மட்டும் இல்லை, அது நிறைய அதிசயம் நிறைந்த மரங்கள். அந்த மரங்களை பார்ப்பது மட்டும் இல்லாமல் காணொளி மூலம் உங்களுக்கு நான் பதிவு செய்யப்படுறேன். காணொளி மூலம் பதிவு செய்வது மட்டும் இல்லாமல் நானும் அதோட சேர்த்து ஒரு மரத்தை நட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போ. நான் எங்கே நிற்க வேண்டிய சொன்னால் எங்களோட அப்பம்மாட்ட வீட்டை நிற்கிறேன். நாங்கள் பவளமல்லி வந்து வைக்கப்புறம் எப்போ அப்பமா அது நீங்கள் பதியம் போட்டுறது நீங்கள் இந்த பவளமல்லி போட்டு எனக்கு தெரியாது. மாமிட்ட கேட்டால் தான் தெரியும். நான் எந்த விருப்பம் என்னன்னா நாம்பளாம் கோயிலில் வச்சா நல்ல நானும் பிள்ளையும் வந்திருக்கோம். நாங்கள் மரம் நட போகிறோம். என்ன வேப்ப மரத்தில் ஆலமரம் முளைச்சிருக்கு அப்படியா? சொல்கிறேன். எல்லா வணக்க தலங்கள்லையும் மரம்ன்றது சிறப்பானது உண்டு. அந்த மரத்தை பற்றி சொல்லுங்க. இந்த மரம் ஆரம்பத்திலே தனி மரமாக தான் இருந்தேன். இது புறவு திருப்பி முளைச்சி இதோட சேர்ந்துட்டு கீழே அடியும் கீழே 2 கொண்டா தான் பாருங்க. அடி 2 அது வேறு இதை கீழே இறங்குறது தான். இதில் வேறு தான் வெட்டி போட்டோன்னே வேப்பைக்குள்ள ஒரு பறவை ஒன்று போட்டுருக்கு. எச்சத்தை போட்டோன்னே அந்த வேப்பை அடியில இருந்து அப்புறம் ஆலமரம் முளைச்சிருக்கு. எப்படி என்று பாத்தீங்களா? பறவைகள் கூட நிறைய மரங்கள் உருவாக்குது. அப்ப மனிதனா இருந்து நம்ம ஒரு மரம் வைக்காட்டி நம்ம பிறந்ததற்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அநேகமாக மரங்களில் பல மரங்கள் உண்டு. ஒரு சில மரங்களால் நமக்கு சுவையை ஏற்படுத்தக்கூடிய நம்ம உணவாக உட்கொள்கிற மரங்கள் கூட நம்பருக்கு. பிலாப்பழம், மற்றது மாமரம், சோடமரம், அப்படி பல வகைப்பட்ட மரங்கள் இருக்கு. அது சில மரங்களோட உபயோகம் வந்து சாமிக்கு உதவுது. சாமி மூலப்பொருளாக நாங்கள் அதை பாவிக்கிறோம். அடுத்த வீடு என்னன்னு சொன்னால் மரங்களில் முதல மரம் ஒரு கிளாஸ்பண்ட் மரம். முதல மரம் கிளாஸ்பண்ட்னா அந்த மரம் வந்து எந்த வேலைக்கும் உதவக்கூடிய ஒரு மரம். பலகையோ கதவோ நிலையோ இல்லை கட்டிலோ கதிரையோ செய்த ஒரு பெரும் பழங்கொண்ட மரம். அது காலத்துக்கு ஒரு அழியாத மரம் முதல மரம். அப்படி பாலமரம் இருக்கு காட்டில். அது பாலமரம் வந்து காய்க்கிற காலத்தில் பழம். அந்த பழத்தை எத்தனையோ மனிதன் பறவைகள் சாப்பிடுது. பாலமரம். அங்கால வீர மரம். அங்கால வீர மரம். அப்போ வீர மரத்துலேயும் நாங்கள் பழம் சாப்பிட்றோம். அப்படி பல மரங்களால் எங்களுக்கு பிரயோஜனம் கூட இருக்கு. அப்படியான மரங்கள் தான் இந்த பறவைகளுக்கு உணவாக பறவைகள் அதை உட்கொள்ளுது. அப்போ அந்த வகையில் இந்த உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு முக்கியமான தாவரம் மரங்கள் என்று சொல்லலாம். அந்த வகையில் எங்களுக்கும் அது கூடிய பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒரு பொருள். இப்போ நாங்கள் இப்போ பவளமல்லியே உள்ள தூக்கிட்டு போப்போம். மல்லி அவ்வளோ வாசமாக இருக்குது. மனம் அப்படியே தள்ளுங்கப்பா கொஞ்சம் தள்ளுங்க கொஞ்சம். எங்கள் மாமா காட்டுங்க. மாமா தான் வெட்டுறாரு, மடு வெட்டுறாரு எங்கள் மாமா. அவரும் கூட்டி வந்து அவரையும் ஒரு மரம் வைக்க விட இருந்தாங்க. நம்ம அப்பப்பா உண்டு இந்த மரம் வச்சு வர ஆலமரம் உண்டு. உண்மையாக ஆப்பா. ஓ எந்த ஆளு காட்டுங்க. ஆளே எந்த ஆளு? அந்த ஆலையா உங்களுக்கு தெரியும்ப்பா? நீங்கள்
அந்த அந்த ஆளு ஆ ஆ ம் பவளமல்லியை வச்சுட்டு நாங்கள் பாருங்க பார்ப்போம் எவ்வளோ எங்களுக்கு நிறைய பூக்களை தருமா இந்த பவளமல்லின்னு பார்ப்போம். ஓ ம் ஓ மாமா இது பாத்தி குடிக்காரு மரத்துக்கா இதுக்கு. ஓ ஓ கம் பாரு கம் பாரு கமாடு ஜட்சையும் எங்களோட கலந்து கொண்டிருக்கா மரம் நடுறதுக்காக எங்களோட பிள்ளையும் வந்திருக்கா இன்றைக்கு மரம் நடுறதுக்காக ஸ்டெப்பில் எடுக்கிறா தண்ணி. ஆ காட்டுமா சேனோ சேனோ பெரியப்பா அந்த மரங்களை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னவர். அப்போ அவர் கையால் ஒரு மரம் வைக்கணும். ஓ சரி வைக்க வைக்கும். மல்லியும் அடுத்தது பேம்பு மரம் நாங்கள் நாட்டித்தோம். சில கருத்துக்களை வைப்பார். மனிதனாக பிறந்தால் தொண்டு செய்ய மனிதன் யோசிக்கணும். காரணம் என்ன, நம்ம தொண்டுக்கு எதுவும் ஈடு நிற்க முடியாது. மற்ற நம்ம கண்ணால் காண்றதோ கையால் போகிறதோ முழுதும் நம்மளை விட்டு நீங்கிடும். ஆனால் இறைவன் ஒருதன் தான் ஒரு நிலையான ஒரு பொருள், அது அசையாத ஒரு பொருள். அசைகிற அத்தனையும் நாளைக்கு அழியும், அசைகிற அத்தனையும் ஒரு நாளைக்கு அழியும், அசையாதது ஒரு நாளும் அழியாது. அதே போல் இந்த ஆலயம் ஒரு பெரும் பெரும் ஆலயம். இந்த ஆலயம் ஆரம்ப காலத்தில் ஒரு நோமலான ஒரு ஆலயம் இருந்து இப்போ பெரிய அபிவிருத்தி அடைஞ்சிருக்கு. காரணம் மக்களோட ஒத்துழைப்பும் இந்த நிர்வாகத்தில் ஒத்துழைப்பால் எங்கள் ஆலயம் வளர்ந்திருக்கு. அது பெருமைக்குரிய விஷயம். அதாவது எங்களுடைய முன்னாள் தலைவர் திரு திருவாளர் சோறு குஞ்சப்பா சில கருத்துக்கள் உருவாக்குனது. சொல்லுங்க. இந்த ஆலயம் மற்ற ஆலயங்களை போல இல்லை, ஒரு புனிதமான ஒரு உயிரினமான ஒரு உண்டாகி இதில் எல்லாரும் கும்பிடக்கூடியது. அந்த இதை நாங்கள் மற்ற தெய்வத்தை விட இதில் கொஞ்சம் பத்தி முத்தியாயம் இருக்கும். கண்கண்ட தெய்வம் அதுக்கு உரிய மாதிரி அந்த ஆலயம் உருவாயிட்டு. நீ இதுக்கு நீ மேலே சொல்ல வேண்டியது இல்லை. அம்மான்ற சத்தம் கேட்குது. அதில் இப்போ இப்படி ஒரு தகடு இருக்கு. அந்த தகடு இப்படி பிச்சுட்டு போயிடுச்சு. இந்த கிணறு சொல்றீங்களா? இந்த கிணறு ஒட்டக்குள்ள இப்படி பிச்சுட்டு போயிடுச்சு. நாங்கள் ஓடி வந்து பார்க்குற இடம் இது சதை தூங்குது. அப்படியே வாத்தியார்கிட்ட கொண்டு அவர்கிட்ட பச்சையாக வேலைஞ்சு ஓட்டு அது சும்மா போயிட்டு. அதுக்கு பிறகு இந்த மண்டபம் கட்டுது, அந்த உடைச்சி போட்டாங்க. இப்படி மண்டபத்துக்கு கம்பி இல்லை, கம்பி வாங்க காசு காணாம். என்ன பழையாக சொன்னாங்க, வண்டி பட்டத்தை வச்சு போட்டு அத்தியாரம் பொங்கலுக்கு போடுங்கன்ட்டு வண்டி பட்டம் போட்டாச்சு. போட்டு கழட்டி போட்டு நம்மட சிவலிங்க அண்ணனும் தலைமைத்தார் கீழே இருந்து சாமான் கொடுக்காரு. நான் போகிறேன் தேத்தண்ணி ஒன்று எடுத்து வரதுக்கு. பாரதியம் இவர் என்ன செஞ்சாருண்டா, சிரிப்பு வருது. இவர் தூண் கட்டக்குள்ள அவர் பாதியை பிரித்து கட்டிட்டார். பிரித்து கட்டின உடனே பிறகு நான் பாரம் அங்கேருந்து அங்கே கிடக்காரு சிவலிங்க அண்ணன், இவருக்கு கீழுக்கு கிடக்காரு தலைமைத்தார். இது உடஞ்சி ஆக்களுக்கு மேலே தூணை உடஞ்சி. அதப்புறம் ஓடி அவரை போய் எடுத்து போட்டு அவரையும் தூக்கி எடுத்து போட்டு அதுக்கடையில் காரு வந்துது ஏற்றி கொண்டு ஆசியத்தில் வச்சு போட்டு நம்ம முடிய போக இருக்கா இல்லை இருக்க ஆள் ஒழுங்கு தெரியாது பாட்டில். ஓ இப்போ தூக்கி கொண்டு தான் ஏற்றினலாம். அப்படி ரெண்டு இதுவும் மறக்கிறாரு. அப்படி அப்படியான இடம் இது. சக்தி வாய்ந்த ஒரு இடம். நம்பி இருந்தா சரி. ஆனால் இதில் ஒரு சின்ன பூமரம் இருந்தேன், இதுக்குள்ளாலாம் வரும். அலரிக்குள்ளால இங்கே பூஜை நடக்கும். மற்ற இன்னொரு நாள் இதில் மண்டபம் வரைக்கும் நான் பாலஜனை இதில் இருப்பேன். இடத்த முன்னுக்கு இந்த இதெல்லாம் இந்த மண்டபத்துக்கு முன்னுக்கு இருக்கக்குள்ள இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிற. இதில் இணல் அடிக்கும். இப்போ அவளத்தை படுத்துடும். இப்படி படுத்தோடனே நான் நீ இருக்கப்படா, நான் வந்தது இந்த கை தான் படுக்கும். நான் ஒரு மிது இதால் வந்துது போகல, அதுக்கு போகிறதான் போகும். இதுக்குள்ளாம் போகிறல்ல அப்படியெல்லாம் நேரில் வந்துட்டு
இதுக்குள்ள தேவையில்லாம பொங்குறாங்க அது அவர் சொன்னேன் யாருப்பா சோமரன் சொல்லி இதுல இருந்தாரு. அவரை திருத்தின விட்டு அடசக்தி வந்தது அடுத்த கிழமை அவர் வந்து பொங்குனவர் வந்தவரை விட்டு திருத்த ஓடித்தாரு ஓடிச்சு போய் நேர்ந்து வச்சு அவர் வந்து பொங்குனவர். அப்போ அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு இடம் இது நாகதம்பிரான் கோவில் எங்கட ஊர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பூஜைக்குள்ள ஆர்டையும் சொன்னா இல்லைண்டா அடுத்த நாளைக்கு அவர் வளவுக்கு வீட்டு வர எங்கட வீட்டு வர வந்திருக்காங்க அங்க வர வீட்டு அங்க வீட்டு எங்க வந்து இதுக்குள்ள போன இடத்துல அடிச்சு போட்டாங்க அடிச்சு போட்டு குதிக்கு கொண்டு இடத்துல எல்லாம் தாட்டு இருந்தேன் வெளியே அதை நான் எடுத்துக்கொண்டு அந்த கட்டிரிக்க ஒரு கட்டணம் அந்த ஓரத்தில் மதிலுக்குள்ள கிணத்துக்கிட்ட அதுக்காகத்தான் ஞாபகமாக கட்டி வச்சேன். அதான் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இவ்வளவு சிறப்பு நான் ரெண்டு ஒன்று எல்லாருக்கும் இதுதானே பயமும் நேரில் அப்படி கண்கண்ட தெய்வம் தானே அவர் மிக சொல்லுவாங்க இருட்டாகி வரக்குள்ளே இவிடத்தை ஒரு மனுஷி பொருளை ஒரு இதை சொல்லுவாங்க இருட்டாகி வரக்குள்ளே இவிடத்தை ஒரு மனுஷி பொருளை ஒரு இதை சட்டியை அதை வச்சு பிச்சு புறங்கிற மாதிரி இருக்குமா ஒரு ராஜானுக்கு அப்படியெல்லாம் ஓடிருக்கு. எல்லாம் காடு பெரிய காடு. அப்பாங்க மர நிழல்ல இருக்காங்க, அப்பாவும் மாமாவும் இருக்காங்க பாருங்க. சரியாப்பா சரியா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. எவ்வளோ அழகா இருக்கு இந்த மரம். இந்த மரம் என்னமா எப்படி இருக்கு இந்த மரம்? நாங்கள் எடுத்தோம் அப்போ பின்னுக்கு போய் மரம் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அப்பா அந்த மர நிழல்ல எப்படி பாருக்கு இதமா இருக்கா காற்று? இது நம்ம அறிஞ்ச காலத்துக்குள்ள நாட்ட மரம் இப்படி வந்தீங்கன்னா விஷ்ணு வைக்க மரம் எப்படி இருக்கு? ஓ சரியா. மூஞ்சில் ஆடு இருக்கு, நிறைய மரங்கள்ல அங்கே மூஞ்சில் ஆடு இருக்கும் வாழை மரங்கள்ல. பூவரச இலையிலே பிப்பி செய்து ஊதினோம், பள்ளிக்கூட பாடம் மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம், அடடா வசந்தம் இதுதான் வசந்தம், காலம் கடந்து போன பின்னும் காதல் கடந்து போகும். அன்னைக்கு அந்த வரி பிள்ளையார் அந்த மாதிரி கொள்ளுங்க பாருங்க. இந்த பூவரச இலையில நான் பிபி செஞ்சு ஊத போகிறேன். இந்த பூவரச இலையில பழைய எங்கிட்ட ஞாபகத்திற்கு மீட்டு பார்க்க போகிறேன். இந்த பூவரச இலையில பார்ப்போம் எப்படி சத்தம் வருதா, இந்த நெல்லை இல்லை கிளியுதான்னு பார்ப்போம், என்ன நடக்குன்னு பார்ப்போம். இப்படி தானே உதற நினைக்கிறேன். நாங்க சின்ன வயசுல இந்த மம்மிப்பூ ஆஞ்சி விளையாடுறாங்க பாருங்க. சின்ன வயசுல மம்மிப்பூ ஆஞ்சி விளையாடுறாங்க. அழகா பாத்தீங்களா மம்மிப்பூ? ஒரு ஒரு என்ன சொல்ற வித்தியாசமான ஒரு மனமா இருக்கு. அது ஒரு இயற்கையோட பிணைஞ்சமா இருக்கு அந்த மனம். இந்த மனம் நாங்க இப்ப படிக்கக்குள்ள ஸ்கூல் உதித்து விளையாடுறாங்க. இப்படி உதித்து தான் விளையாடுறாங்க. முதல் எப்படி உதிர்ந்து பாத்தீங்களா? இப்படி சுற்றி விளையாடுறாங்க இந்த மம்மி பூவை. இதோட டிஃப்ரெண்ட் ஆகல காத்தில அப்படி இருக்கு. சரி பார்க்குற கலா இருக்கா? இந்த கோபுரம் பெரிய புறதி கோவில் இருக்கிற கோபுரம். அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கிற அதே அமைப்புல கட்டுப்படுது அந்த கோபுரம். மரங்களும் கோபுரங்களும் நிறைந்த ஊர். நிறைய லிங்கம் ரெண்டு பேர் லிங்கம் தான். லிங்காதரன் ரெண்டு பேர், லிங்காதரன் ரெண்டு பேர், அப்புறம் 10 லிங்கம். அப்புறம் நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்கு, லிங்கம் பண்ற அந்த ரெண்டு இருக்கு. ஏன்டா நாங்க வந்த நோக்கம் என்னடா, நான் பழகா வந்து வரேன். நாங்க வந்த நோக்கம் வேண்டாம், நிறைய மரங்களை படம் எடுக்கணும். மரங்கள் பழமையான மரங்களை படம் எடுக்கிறப்ப நான் அத மாதிரி நான் இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ரோட்டால போறேன், அதிகமா வயலுக்குள்ள போறேன், நான் இந்த வீதியால போறேன் வயலுக்குள்ள. அப்ப இந்த மரத்தை பார்த்தேன் நான், எனக்கு ஆசை இந்த மரத்தை காட்டணும் எல்லாருக்கும் வேண்டி சொல்லி. இந்த மரம் எவ்வளவு பழமையான மரம், இந்த மரத்துல வரலாறு என்ன சொல்ல முடியுமா? சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல முடியுமா? நான் உருவாக முன்னே இந்த மரம் உருவாயிட்டு. நான் மகளூர் நீங்க மகளூர்ல இருந்து வந்து அவ்வளவு பெரிய மரமா இருக்கு இந்த மரம். அப்ப இந்த மரத்துல நம்ம மூத்தோர் முதியோருக்கு தான் இதுல வரல் தெரியும். அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த ஆலமரம் என்னத்துக்கு பயனுள்ள மரம் நீங்க? ஆலமரம் தம்பி வந்து ஆலமரம் எதுக்கு பயனுள்ள மரம்? ஒன்றுக்கும் அது பலன் அளிக்கிறல்ல. அது ஒரு வீட்டுக்கோ சாமானு கொண்டும் பலன் அளிக்கிறல்ல. தேவாலயத்துக்குரிய மரம் தான். பயன்பாட்டுக்காக உதவாது. கோயிலுக்கு ஆலயத்துக்குரிய மரம் தான். அப்படி என்ன? அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய மரங்களோட பேர்களை சொல்ல முடியுமா எனக்கு? நீங்க மதுரை மரம், மதுரை மரம்,
மரகா வந்து விழா மரம், மரகா வந்து தேந்தூங்கி மரம், மரகா வந்து இந்த என்னென்னா சடவேப்பு. உங்களுக்கு பிடிச்ச 5 மரம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச 5 மரம் சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச மரம் சமுலை, விளீனை, ராணை, அங்கால வந்து தேக்க மரம், அங்கே வந்து விண்ணாங்கு எல்லாம் பிடிக்கும். 5 மரம் பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்கும். அதெல்லாம் இந்த மரங்களை நீங்க இவ்வளவு பெரிய மரங்களா பாத்திருக்கீங்களா? நாங்கள் வந்து சீதானகுளத்தில் மாடு கட்டக்குள்ள தரமான முதல மரம் எல்லாம் இப்படி மரங்கள் எல்லாம் இருந்தது. மற்ற அதெல்லாம் வந்து மனைக்கு வீட்டுக்குரிய மரம் தான். வீட்டுக்குரிய மரங்கள் தான் இதுகள். என்ன சொன்னா இப்ப இருக்கிற ஆக்களுக்கு வீட்டை விட்டு ஒருத்தரும் வீட்டை விட்டு வரலாம் வரல, மரங்களை தெரியாது. அதை தாண்டி நிறைய மரங்களை நான் காட்ட போறேன் எல்லாருக்கும். மரங்களோட ஒரு நாள் மரங்களோட பயணம் பண்ண போறேன். நான் என்ன சொல்றேன், நிறைய மனிதர்களோட பயணம் பண்ணி காணும், இனி மரங்களோட கொஞ்சம் பயணம் பண்ணுவேன். என்ன சொல்றேன், இயற்கையோட சேர்ந்து மரங்களோட பயணம் பண்ணி மரங்கள்ன்றது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியமான சில வார்த்தைகள் சொல்ல முடியும். மற்றது மதுரை மரத்திணல் இருக்கு தானே. மதுரை மரத்திணல் வந்து மனிதனுக்கு முக்கியமான இணல். அது மதுரை மரம் வந்து மனிதனுக்கு முக்கியமான ஒரு இணல் மரம் தான். அது வந்து மனிதன் வந்து நம்பாரி சுவாத்தியமாக இருக்கிறதுக்குரிய ஒரு மரம் தான் அது மதுரை மரம். மற்றது இன்னொரு மரம் இருக்கு என்னன்னா ஞாபகம் மாதிரி மரம். இன்னொரு மரம் என்னன்னா வேப்பு மரம். வேப்பு மரமும் மனிதனுக்குரிய மரம், நிலத்துக்கு சுவாத்தியத்துக்குரிய மரம் தான். அதுக்கு வேப்பு ஆலமரம் மதுரை மரம் எல்லாம் நிலத்துக்குரிய சாமான் தான். அவ்வளவு மரங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாம். அப்ப நீங்க என்ன சொல்றேன், நான் இந்த மரங்களை வெட்டுறாக்களுக்கும் அடுத்து மரங்களை வளர்க்க போறாக்களுக்கும் என்ன சொல்ல போறீங்க? நீங்க மரம் வளர்க்குறாங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? ஆனால் மரத்தை வளர்க்குறது முக்கியம். மரம் வளர்க்கணும். மரம் வளர்த்தா தான் உயிர்கள் மலைகள் காலத்துக்கு நேரமாக மழை பெய்யும். மற்றது நம்மளுடைய இடத்தை பொறுத்து இந்த மரம் நமக்கு உதவாத மரம் தான் தரைக்க வேணும். இப்போ என்ன தெரியுமா, மரத்துகளை சும்மா வளர்ப்புக்குள்ள ஒரு மரம் இல்லாமல் தரைச்சு விடுறாங்க. அதனால மழை குறைவு, இணல் வெக்க கூட நிழல் குறைவு. அதனால வெட்டி செய்வாங்க இந்த மரத்துகளை எல்லாம். அடுத்தது பனை மரத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல முடியுமா உங்களால? பனைமரம் தம்பி சகலத்துக்கும் உதவுற சாமான். சாப்பாட்டுக்கு பனங்கிழங்கு சாப்பிடலாம், அதை புளிஞ்சி சாப்பிடலாம், பனங்காவுருண்டை எனக்கு சாப்பிடலாம். மற்றது அதில் ஓலை குறித்து வந்து சகலத்துக்கும் குட்டானுக்கு அதுக்கு இதுக்குன்றதை பயன்படுத்துகிறாங்க. மற்றது நான் சில பேருக்கு இப்போ என்ன கண்ணில் காண்றாங்களுக்கு சில மரங்களை கொடுத்து நாட்டுக்கு ஒன்று சொல்ல போறேன். அதை தாண்டி மரங்களை பற்றி ஒவ்வொரு மரங்களையும் காட்ட போறேன். எல்லா மரங்களையும் காட்டி இதை பாருங்க ஆலமரத்தை, இந்த ஆலமரத்துல பயன்கள் என்ன சொல்லி எல்லாருக்கும் ஆலயத்தில் இருந்தால் பச்சியாரம் படிவா சாப்பிடுவோம். பச்சியாரம் சாப்பிட்டு பலன் அளிக்கிற மாதிரி. சரி, நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லுங்க, மரங்களை வளங்கண்டு இருக்கா சொல்லுங்க. மரங்களை எக்காலம் இருந்தும் எப்படி இளம் சம்பதிகளாக இருந்தாலும் மர வளர்ப்பு அது தொடர்ந்து வளர்ச்சி அடையணும். அது வளர்ப்புக்குள்ளே இருந்தாலும் சரி தான். இப்போ நம்ம மனையை விட்டு அங்கே ஒரு புறஞ்சாய மரத்துகளை வளர்க்கணும். வளர்த்தா தான் வேக்காடு வெக்க அதுகளெல்லாம் கொஞ்சம் குறைவடைஞ்சு மனிதன் கொஞ்சம் சுவாத்தியமாக வளரக்கூடிய தன்மையில் இருக்கும். நன்றி, அவங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மாறா போயிட்டா சில கருத்துக்களை கேட்கறாங்க. மரங்களை என்ன செய்ய சொல்லுங்க, இப்படி எங்களை புலாக்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு மரங்களை வளங்கண்டு சில வார்த்தைகளை சொல்லுங்கன்னு கேட்கறாங்க. அதாங்க சில வார்த்தைகளை சொல்லி பழைய மரங்களோட இந்த நம்ம ஏரியாவை பொறுத்தவரையில் இங்கே எல்லாம் பெரிய புன்ன மரம் என்ற ஒரு மரம் இருந்தது. அதுக்காக தான் அந்த புன்னகுளம் என்ற அங்கே பேர் வந்தது. புன்ன மரம் பெரும்பாலும் மூலிகை சம்பந்தமான ஒரு மரம். அதை போல தான் நாங்கள் எங்களை ஏரியாவுக்கு அடுத்த இடம் பிலாலி வேம்புன்னு சொல்லி அங்கேயும் இதே மாதிரி அந்த ஊருக்கு பிலாலி வேம்பேண்டு பேரை வச்சுட்டு தான் அங்கே அந்த மரத்தாரி அந்த மரங்களை வச்சு பேரை உருவாக்கிட்டாங்க அந்த நேரத்தில் உள்ளார்கள். இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது 4வது தலைமுறை. இது 1வது தலைமுறையில் வாழ்ந்தாக்கிற இதுதான் இது. அதுக்கு பிறகு இன்னும் இப்போ இருக்கிற ஆலமரம் வரச மரம் எல்லாம் பழ மரங்கள் எல்லாம் இருந்தது நிறைய. முழுதும் இந்த வயல்களும் அதுக்கு காணிகளும் வந்தபடியாக இடிச்சு அடிச்சு விட முழு மரத்தையும் இல்லத்தாக்கி அந்த பெரிய நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பழையமை வாய்ந்த மரங்களை எல்லாம் அழிச்சு போட்டாங்க. திரும்ப நீங்கள் சொல்கிற மாதிரி அதை உருவாக்கி எடுக்கிறதுக்கு நாங்கள் வழிவகை செய்யணும். அதுக்கு கட்டாயம் இளம் சந்ததிகளுக்கு தான் அடிப்படையில் இந்த இதுகள் ஆலமரம் அரச
அரச மரம், அது பிராதனங்கள் தானே அதுகள் எல்லாம் நம்ம அந்த அப்படியான மரங்கள் நாட்டணும். அதை போல பூங்க புன்னை இப்படியான மரங்கள் எல்லாம் பழமை வாய்ந்த மரங்கள். ஊக்கம் கொடுக்கணும். உங்களை போல ஆக்கள் தான் இப்படி வந்து அதுகளை சொல்லி அதுகளுக்கு ஏற்பாடுகள். இயற்கை எனக்கு பிடிக்கும். இயற்கை அழகை நான் ரசிச்சு கொண்டிருக்கிறேன். நான் நிறைய மரங்களை காட்டணும். நிறைய மரங்கள் எடுத்து இந்த மரங்கள்ல பழமை வாய்ந்த மரங்கள் நீங்க உங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவு மரங்களை நடுங்கோ அப்படி சொல்லணும். நம்ம ஆயுட்காலத்துக்கு நம்ம ஒரு மரம் நட முடியாட்டி மரம் என்ன பறவைகளை எவ்வளவு மரங்களை கொண்டு காடுகளில் போடுது. அதான் அதுக்காக தான் நான் போய் கொண்டு நீங்க என்ன அப்போ இப்படி எங்களை போல ஆக்களை சந்திச்சு பழைய ஆக்கள் இருக்கிறாங்க. கிராமத்துக்கு கிராமம் போய் நிர்வாகங்களும் இருக்குது. பழைய நிர்வாகம் அதுல பழைய ஆக்களும் இருப்பாங்க. அவங்களையும் சந்திச்சு எப்படி எப்படின்றது அந்த அந்தந்த கிராமத்துல இருக்கிற அந்த இதுகள் எடுத்தா தான் மற்றதெல்லாம் நீ உங்களுக்கு தேசாவே எந்தெந்த கிராமங்கள்ல மரங்கள் இருக்கோ அந்த போய் இதுல அப்படி போனோடனே சுரவணி கொடுத்த ஒரு இடம் அதுல 1000 மண்டபம் ஒரு இடம் அதுல அந்த இதுல ஆலை நிறைய ஒரு ஆலை மரம் தான். ஆனா அதுக்கு நிறைய பேரும் விடாயும் அது பற்றிய படர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் பழமை வாய்ந்த இடம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் படம் முடிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கு போகல சந்திச்சு திரும்பியும் வந்து சில இதுகளை உங்களை நல்ல விருப்பம் எனக்கு அவசரமா போய் நன்றி. ஆலமரம் எங்களுக்கு தெரிய காலம் இது உருவாயிருக்கிற இதில் முன்னத்தி நாகமணி அவர் தான் இவ்விடத்தை வச்சு ஒரு வயிறு நிறைய ஆலயமாக வச்சு செய்து வந்தவர். இப்போ அவர் காலம் சொன்னதுக்கு பிற்பாடு அதுக்கு பிறகு இப்போ கோயிப்புறையில் கராதம்பி அண்ணன் மருமகன் அவர் அந்த கோயிலை உருவாக்கி செய்து கொண்டு வராங்க. இப்போ உக்கின மரம் தான் அதே மாதிரி நம்மளும் உக்குனாக்கள் தான். இப்போ உண்மையில் உக்குனாக்கள் தான். அந்த காலத்தில் என்னடா சோளம் புட்டு குரக்கம் புட்டு சோளங்களி அடுத்து நெய் பால் தேன் அப்படி சாப்பிட்டாக்கள். அவங்களுக்கு இப்போ முடியும் கூட பழக்காம இருக்காங்க, உஜாலத்துக்கிறாங்க. இப்போ என்னென்ன எல்லாம் வந்து கேசி அலுமினியம் பார்த்து சாப்பிட்றதால ஆக்களுக்கு ஊக்கி போயிட்டு இப்போ இருக்கிற மரத்தை போலாம் இருக்காது. வேற விடயம் என்ன என்ன இப்படி ஒரு மரத்தை நம்ம சமுதாயம் இப்போ உருவாக்குமா? இனி உருவாக்குமா? உருவாக்கல அது உருவாக்க மாட்டாங்க. நீங்க உருவாக்க மாட்டாங்க. அங்க வந்து உருவாக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அழிஞ்ச பிறகு இனி யாரு அந்த மாதிரி நடற இனி யாரு அது அழிஞ்சேன்டா அப்படியே போறான். அது வேலி கட்டை கம்புல தழைச்சி நாட்டுனா அதுகளில் தழைச்சி முடைய வந்தா தான் அந்த மரம். இப்போ இந்த மரம் உருவாகணும்டா பனை மரத்துல காகங்களை வந்து எச்சம் போட்டு தான் இந்த மரம் உருவாகுற. ஒரு நாட்டு உருவாக்குறல்ல நாட்டு ஆலை இத்தி அரச எல்லாம் வந்து அந்த எச்சங்களால தான் இந்த மரங்கள் உருவாகுற. வேற நாட்டி உருவாகல. இதை நம்ம உருவாக்குறோம்னா அந்த பனை மரத்தில் இருக்கிற கண்டை எடுத்து ஒரு பனம் குத்தி எடுத்து அந்த பனம் குத்தி போருக்குள்ள அந்த கண்டை வச்சு மண்ணை போட தான் உருவாகு. நிலத்துல உருவாகாது. அப்படி உருவாக்கிக்கல நீ செஞ்சுக்கல. இது நிலத்துல உருவாக்குற கஷ்டம். தரைக்கிறதா பனை மரத்தில் இருக்கும் தானே மட்டை இதழுக்குள்ள இருக்கும் கண்டு எச்சம் போட்டு கண்டு முளைச்சி அந்த கண்டை பிடுங்கி நம்ம ஒரு பனை மரம் ஒரு போர் மரத்தை நாட்டி அதுக்குள்ள மண்ணை போட்டு அந்த கண்டை வச்சா தான் அந்த மரம் எழும்பும். நிலத்தில் வச்சு எழும்பாது. நிலத்தில் வச்சு எழும்பாது. அடுத்து அந்த வேலியில் கம்பத்தை அரைச்சி நாட்டினா ஒரு மாதிரி தழைக்கும். தழைச்சா தான் அது அறுத்து போயிட்டு எழும்பாது. அப்போ இப்போ வீடியோ பார்க்குறாங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல மரம் நீங்கள் மரத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? மரம் நடுங்கன்னு சொல்ல போகிறீங்களா? என்ன மரங்கள் வந்து இருக்கிறதால நன்மை. அம்மங்காட்டு இதுகளுக்கு வைக்கிற மருந்துக்குரிய மரம் எனக்கு பாம்புக்கெல்லாம் வாயம் இல்லை. எந்த கொடி முகமா காடு இந்த முகமாக இருக்கிறேன். இந்த கண் வாய் வாயெல்லாம் இருக்குன்னு பாருங்க. முள்ளில மரம் அரைச்சி தான் இந்த மரத்தை மருந்து பயன்படுத்த இது முள்ளில எங்கட வீடு தான். இது அந்த புள்ள வந்து காட்டுன முகமா இருக்கு. என்ன அப்படி இருக்கு? அது பட்டையை வெட்ட என்ன வேண்டாம் அந்த இதை விரிஞ்சு வரும் தானே. அது நம்ம ஊவாக்காட்டு சொல்லுவாங்க அம்மங்காட்டு. அந்த பட்டை எடுத்து தேசி புளியை விட்டு எடுத்து உறைஞ்சி போட்டு அதை பூசினா பார்த்து நீங்க ஊவாக்கட்டம்மாளுக்குரிய மரம் தான் இது. இது முள்ளில மரம். இது எத்தனை வயது அந்த மரத்துக்கு? இதுக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு இல்ல ஒரு 40-50 வயதுக்குள்ள பட்ட மரம் தான். எத்தனை வயதுக்கு முன்னாடி சொல்றீங்க? 60 அம்மா 60 இன்னொரு எத்தனை வயசு இருக்கு? என்ன எத்தனை வயசு இருக்குமா? ஏன்னா நாங்கள் நிறைய மரங்கள் எடுக்க மரங்கள் மட்டும் நிறைய மரங்கள் சொல்கிறோம். நம்ம வீடியோ பார்க்குறாங்களுக்கு பயன்பாட்டு உள்ள மரங்கள் வேப்ப அப்படி ஆலமரம் எல்லா மரங்களும் எடுத்து காட்டுறோம். இந்த மரங்கள் உள்ள பயன்கள் எல்லா விஷயங்களையும் சொல்கிறோம் நாங்கள்.
சில ஆட்களுக்கு எல்லா மரங்களும் தெரியாது. தெரியாத மட்டும் இல்லாமல் மரங்களை நடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். மரம் கட்டாயம் முக்கியம் தானே. மரம்ன்றது தெரியும் தானே. நம்மளோட சுவாசத்துக்கு முக்கியமான எல்லாத்துக்கும் மரம் தான். மரம் இல்லாட்டி மரம் இல்லை, மழையும் இல்லை. மரம் இல்லாட்டி அதுக்காக காட்டிக்கொண்டீங்க. நன்றி, உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. சரி. சுண்டி சாப்பிடலாம். பழம் இருக்கலப்பா, பழம் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. தாங்க சாப்பிடுவோம். இல்லை படிச்சு பழம் ஒன்று பாருங்க, சாப்பிட இல்லைண்டா, எடுக்கிறோம்டா பழம். வீட்டு போவாக்கா சாப்பிட்றேன் என்ன எல்லாம் சாப்பிடலாம். இது என்ன மரம்? இது என்ன மரம்? வேப்பு. இல்லை இது போய் அதான் அது காஞ்சிர மரம் காட்டுங்க. காஞ்சிர மரம் அந்த மரம் காஞ்சிர மரம். இந்த மாதிரி பேர் காஞ்சிர மரம். இந்த வர வேப்ப மரம் நிறைய இருக்குது. அப்படி வளைச்சி ஃபுல்லாக வேப்ப மரம் பார்த்தீங்களா? ஃபுல்லாக வேப்ப அதை காட்டுங்க, மாற்றி காட்டுங்க. வேப்ப அது ஃபுல்லாக வேப்ப மரம். பாருங்க மயிலை பாருங்க, அப்படி அழகாக போகுது பாருங்க. மயில் எங்களை கண்டனே ஓடி போகுது மயில். அப்படி பாருங்க எவ்வளோ மயிலண்டு. இங்கே இருங்க மயில் தோகை வச்சு மயில் ஆடுது. ஓடி வாங்க வாங்க காட்டுறோம், மயிலை காட்டுறோம் வாங்க. ஒரு மயிலை காட்டுறோம் வாங்க. இங்கே இருங்க மயில் வளர்க்கு பாருங்க. அப்படி வாங்க. முன்னாங்க இதான் முன்னாங்க மரம் காட்டுங்க. முன்னாங்க மரத்தை காட்டுங்க. இந்த மரம் முன்னாங்க மரம். சரி. இதுவும் இதான் இதுண்ணே வாகை வாகை என்ன அப்படி வா வந்து அப்படியே அந்த வேற மரம் என்ன கூழாவா அது? சவண்டுகளை பார்த்தீங்களா எப்படி இயற்கை சவண்டுக்கு? பறவைகளை பாருங்க பறக்குன்ட்டு. சமளையாது என்னன்னு சொன்னீங்க? தேக்கு மரம். தாமரை சோறு சாப்பிட்றோமா? இந்த இலையில வச்சு சோறு சாப்பிட்றதா? எந்த பெரிய இலையை பார்த்தீங்களா எப்படி இல்லைண்டு? விசிக்கலாம் காய் இருக்கா? தேங்காய் என்ன காட்டுக்கு சூம் பண்ணி தேங்காய் இதை பாருங்க. தேங்காய் காய்ச்சி கிடக்கு. ஓ இது என்னது பயமுறோம்? இது எல்லாத்துக்கும் அப்படி என்ன இது? இந்த மரம் பாருங்க, இங்கே வாங்க. இது என்ன மரம்? இது புங்கையா? புங்க மரம் அது? புங்க மரம். கூமாவா? கூமா. சரி. என்ன பேரு மாமா அது? கூமா. இது இந்த தேத்தா இது கிளசரியா மரம். அது எது பயன்படுற கிளசரியா மரம்? இதுல பேர் காரமரமா? காரமரம் வேணும். காரமரம் இதுதான் காரமுள்ளுன்றனே. இந்த காரமுள் பாருங்க இவ்வளோ இதாக இருக்குன்னு கூறாக இருக்குது. முள் எடுத்து காட்டுற மாதிரி மட்டும். முள்ள காட்டும். முள்ள பாருங்க எவ்வளோ முள்ளுன்னு. முள்ள பாருங்க. இந்த முள்ளு பாருங்க. கார முள் எப்படி கண்டு எப்படி இருக்குது இந்த முள்? எவ்வளோ ஊசி மாதிரி இருக்குது முள். கண்டில குத்துல எவ்வளோ ஊசி மாதிரி இருக்குது முள். பெரிய முள் பாருங்க காட்டுறோம். கார முள். தையல் ஊசி விட இதாக இருக்குது. கண்டில கார முள் எவ்வளோ இப்படி எவ்வளோ குத்தி என்ன சொல்கிறேன் எல்லா வேலையும் செய்யலாம். அப்படி இருக்கு. கொல்லாகுது. மிதக்க தண்ணியில் அதிகம். சரி தண்ணியில் மிதக்கக்கூடியது. எண்ணம் பாலை மரம் இது பாருங்க எப்படி இருக்கு. எண்ணம் பாலை மரம். எண்ணம் பாலை மரம் வித்தியாசமாக காய் உண்டு. வரட்டு வாங்க பார்ப்பேன்.
கிட்ட விஷயமா காட்டுங்க நல்லா காட்டு காமெடி காய்ச்சிருக்கிறேன் என்ன வர காட்டு தேங்காய் தானோ அப்படியோ காய்ச்சிருக்கா ஆயிடும் ஆஞ்சு பார்க்கலாம் போய் வரட்டு பாருங்க ஆகியப்படுறாங்க காட்டு தேங்காய் என்ன இருக்குது உள்ள என்ன இருக்குது பாப்போம் எங்க உடைக்கிறது எப்படி உடைக்கிறது இல்லை சரி பாப்பா அவங்க ஆள்கிட்ட அப்பா கேட்போம் அப்பாட்டு காட்டு தேங்காய் பற்றி இப்போ இந்த மரம் சூறாவளிக்கு முதல் சூறாவளி வந்து 78 அந்த இடம் இதே மாதிரி தான் இருந்தது. இருக்கும் இருக்கும் இது 300 வருஷம் இன்னொரு நம்ம படுகாம இருக்க மட்டும் இருக்கும் போல இந்த மரம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன் பெரியப்பா, மரம் இல்லையே மனிதன் இல்லை. அதாவது என்ன சொல்றேன், மரம் இல்லாட்டி மனிதன் வாழ முடியாது, ஆனா மனிதன் இல்லாட்டி மரம் வாழும். விலங்குலையோ காடுகள்லையும் பறவைகள் கூட மரங்களை எவ்வளவு மரங்கள் நாட்டுது. பறவைகள் காடுகள்லையும் மலைகள்லையும் நிறைய மரங்கள் உருவாக்குது பறவைகள். மனிதனாகிய நம்ம சாகுள்ள ஒரு 100 வருஷம் 75 செத்து போறோம் நம்ம இருந்து. அப்ப நம்மளால ஒரு மரத்தை நாட்ட முடியாது. தென்னை மரம் மாமரம் இதெல்லாம் நமக்கு அப்பப்பா நம்ம வயசு இப்ப அம்மாப்பா வயசு. சரி, அத்தாண்ட அறிவுரைகளுக்கும் கருத்துக்களுக்கும் அடுத்த நாள் சந்திக்கிறோம். சரி, ஆமாப்பா பாருங்க எப்படி இருக்கு இந்த மரம். ஆனா இதை விட வயசு குறையும் இன்னும் இது ஒரு 300 வயசு வருத வேண்டாம். இது எத்தனை வயசு 150 வருமா? 100 புளிய மரத்துக்கு எத்தனை வயசு சொல்லுங்க இருக்கா? சரியா? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 62 வயசு. 62? புளியக்கு ஒரு 300 வயது இருக்குமா? கூட இருக்குமா? 400 இருக்குமா? அது சரி. இப்ப 400 அது கூட தான் இருக்கும் வைத்தியம். அப்ப என்னடா நான் இப்ப அதுல கடை வச்சு இப்ப ஒரு 25-30 வரி இருக்கும். சரி. உங்களுக்கு எத்தனை வயது? இப்ப எனக்கு 35 வயது. 35 வயது மட்டும் இந்த மாதிரி எப்படி தான் இருக்கு, ஒரு மாட்டம் எனக்கு தெரியல. நான் சின்ன வயதில் உங்க நீங்க கடை ஓட்டி நான் பார்த்தேன். நான் அந்த கடை ஒரு கொட்டில் அடிச்சு வேறு செயின்ல அப்படி போட்டு கொழுவிக்கும், அப்படி குந்திரி வேலை அவ்வளோ நான் வந்துருக்கேன். எங்கப்பா? நான் கிட்ட பார்த்தேன். நான் நீங்க புளியங்க ஆயிரீங்க அதுல. அப்ப நீங்க எங்களுக்கு தரல, நீங்க மட்டும் வாங்கி சாப்பிடுறோம். இல்ல எங்க பக்கத்துல எங்களுக்கு தரல. நீங்க உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கு? எங்களுக்கு பொது மரத்துல நீங்க மட்டும் புளியங்க சாப்பிட என்ன உரிமை உங்களுக்கு இருக்கு? அப்ப உங்களோட மரமா இல்ல? எங்கட மரம் இல்ல. அப்ப எங்களுக்கு ஏன் தரல நீங்க புளியங்க? அவங்க வாட்டுக்கு அவங்க புளிய வரதா ஆகி சாப்பிடுறாங்க. இது 6 நட்டுன்னு தெரியாப்பா, அது ஒண்ணும் தெரியா. ஆனா அவங்க புளியவங்க மட்டும் ஆய்வாங்க. வேற வரலாறு தெரியா? நாங்க புளியங்களை கடாட்டிக்கோ மரம் எங்களுக்கு தானே உரிமை. புளியங்களை கடாட்டிக்கும் அது எங்களுக்கு தான் உரிமை. ஒரு ஆளு கண்டு இல்ல, எல்லா மனிதனுக்கு ஒரு உரிமையானது. தனி ஒரு ஆளு கண்டு மரம் இல்ல. மரம் சொல்றோம் நம்ம சுவாசிக்க, நம்ம சுவாசத்துக்கு மரம் உதவுது, மழைக்கு உதவுது மரம், நிறைய விஷயங்களுக்கு மரம் உதவுது. மரம் இல்லாட்டி நம்ம வாழ முடியாது. நம்ம இல்லாட்டி மரம் வாழும். தெரிந்தானே? மரம் வாழும் நம்ம இல்லாட்டி. நம்ம தேவையில்லை, அதுக்கு நம்ம தேவையில்லை. அது நம்மளுக்கு தான் அது வேணும். அதை நம்ம உணர்ந்தோம்டா. சரி, உங்களுக்கு நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு? இப்ப எனக்கு இப்ப 55 ஆகுது. 55 நீங்க வாக்குள்ள அப்படிதான் இருக்காது. நம்ம வார குறைவு அப்படிதான். தென்னங்குடி எல்லாம் போட்டு அதுல ஆக்கள் இருக்கிற வந்து கிடக்குற. ஆனா இவ்வளவு பேர் கதையை கேட்டுருக்கேன் அந்த எவ்வளவு பேர் கதையை கேட்டுருக்கேன் அந்த மரம். லட்சக்கணக்கு தான் அவனை தெரிஞ்சு குந்தல் எழும்புன ஆக்கள்.
எவ்வளவு வயது அந்த மரத்துக்கு எது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா நமக்கு தெரியாது அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியும் நமக்கு எப்படி தெரியும் வந்து சகலத்துக்கு வீட்டுல வைக்கலாம் வீட்டுக்கு வைக்காம மம்பட்டி பிடிக்க கூடாது மற்றது நொக்ஸ் சமுளை எல்லாம் ஒரு வர்க்க இனங்கள் அப்படியா நொக்ஸ் வந்து புரோகிதம் உற்பத்தி ஆகுது பழைய மரம் இது வந்து அலரி கண்ணபிரான வணங்கி கொண்டு இருக்கிற மரத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்னென்னு சொன்னால் எங்களோட ஊரில் இருக்கிற பழமையான மரங்களில் இது ஒரு மரம். இது வரைக்கும் நான் இப்போ நிறைய மரங்கள் எடுத்தேன் ஆனால் நான் பார்த்த மரங்கள்லேயே அதிக வயசுடைய மரமும் அதிக விருட்சமான வளர்ந்துருக்கிற மரமும் இந்த மரம் தான் நினைக்கிறேன் நான். இதை தாண்டி திரௌபதியம்மன் கோயிலையும் ஒரு மரம் இருக்கணும். இதே போல் வருமாப்பா இதோட வர அதான் இதுதான் நான் பெரிய அப்பா சொல்கிறாரு. ஓ வாங்கப்பா என்னப்பா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அறியலப்பா எப்படி தெரியும் அந்த மரம் வச்சு என்னப்பா வந்து இப்படி கட்டி பிடிக்க எத்தனை 3-4 பேர் வச்சு பார்ப்போம். என்னடி சொன்னா எனக்கு இந்த மரத்தை தோன்ற விஷயம் வேண்ட மனதில் பார்க்கறதுக்கு அழகாயும் இருக்கு. அண்ணாந்து கூட பயமும் வருது. வளர்ந்துக்கிட்டு பயம் வருது. பாருங்க எல்லாரும் பாருங்க மனதில் நம்ம மனதில் தோணலையா அவங்களுக்கு இப்படி பார்க்க என்ன தோணுது ரெண்டு பெரிய மரமா இருக்கு நமக்கு தோணுது. ஆனா இப்படி நிமிந்து பார்க்க ஒரு பயம் வருது இல்ல. அப்ப அந்த ஒரு மரம் அந்த ஒரு இது இருக்கு நம்ம உணர்வு இருக்கு அந்த மரத்துக்கு அவ்வளவு மரம் புறவு வச்சு காட்டுங்க அந்த மரத்தை பின் அந்த மரம் என்னப்பா வாகமரம் அந்த வாகமரம் அது வாக அது வாக இது இப்ப மூங்கில் இது இப்ப கிட்டல வச்சு மறுபடி கிருஷ்ண பகவானுக்கு அப்படி அப்படி ஒன்றும் இல்லை அதுக்கு இல்லை நிழலுக்கா வச்சு அடிக்க பாருங்க சுத்தி அடைய சுத்தி வரும் அப்படி எனக்கு என்ன படுறது அப்படிதான் இருக்கு எனக்கு தெரியல அதோட கூட தான் வரும் அவட கூட தான் பாருங்க சுற்றோட பாருங்க எப்படி இருக்குண்டு இந்த வேர்களை பாருங்க உண்டு எப்படியான வேர்கள் எங்க மட்டும் போகும் இந்த வேர்களப்பா இல்ல இதுக்குள்ள அப்படி போர் அடிச்சா இதுக்குள்ள வீடு மாய் வச்சு இருக்கலாம். ஓ ஏறலாம் பழம் அப்படி ஏறனேஜா ஏறலாம் எல்லாரும் இல்ல ஏறல காசு வேற கையில பிடிச்சு வர்றேன் ஒரு குடும்பம் மரத்துல பேசலாம் தெரியுமா நம்ம பேசலாம் மரங்களோட மரம் நம்மளுக்கு இந்த மரம் கோவில் இல்லாம மரம் இருக்கா இதுல வீடு மாய் அடிச்சு இருக்கலாம் அப்படி என்னப்பா அப்போ நம்மளுக்கு இயற்கை தந்த கொடை இந்த மரம் உண்மையாகவே இப்படியா மரங்களை உருவாக்கணும் கட்டாயம் நம்ம மரங்களை உருவாக்கணும். கோவில் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க மரம் நம்மளோட கிருஷ்ணவாண்ட கோயிலில் அரச மரமும் அழகா இருக்கு பாருங்க. நீங்க வந்து விளையாடுற ஞாபகங்கள் உங்களோட இது அப்படி மெமரிஸ் இருக்கு அவங்களுக்கு சின்ன வயசுல வந்திப்பேன் பார்க்கறதுக்கு அண்ணாச்சி பார்க்கக்குள்ள அழகா இருக்கு நமக்கு. ஆனால் நிமிந்து பார்க்கக்குள்ள பயமா இருக்கு அண்ணாச்சி பார்க்குறேன் பயம் கொண்டு வருது தெரியாது அவ்வளோ. நான் நிறைய மரங்களை பார்த்து இன்றைக்கி நான் என்ன கொடுங்க பாருங்க அண்ணா அப்பா கொடுக்காரு மரத்தை அண்ணாச்சி சொல்லி என்னட்ட சொல்லிக்கிறேன் அண்ணாச்சி நான் 1 லட்சம் 2 லட்சம் மரம் வைப்ப வேண்டிய சொல்லி என்னட்ட எங்களோட ஊரில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். அது ஒரு ஹெப்பு உடைஞ்சிருந்தேன் முதல். ஆனால் இப்போ அந்த ஹெப்பு நல்லா இருக்குது கண்டில அது தெரியல இப்போ தெரியல. ஓ இப்போ தெரியல அந்த ஹெப்பு பாருங்கள் அந்த பெரிய இதாக இருக்குது அப்படியே அந்த உடைஞ்சது நம்ம இது விழுந்து உடைஞ்சது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதானப்பா இது நானே இதான் இந்த பக்கம் தானே இந்த பக்கம் தான் இதுதான் ஓ இந்த ஓ பாருங்கள் எப்படி இருக்குண்டு இந்த மரத்தை பாருங்கள் அப்படி பார்த்துரும். ஒரு மரம் நடணும்னு ஆசை உங்களுக்கு வரணுன்றதுக்காக நான் இங்கே வந்து நான் கட்டாயம் உங்களால் முடிஞ்ச அளவு மரங்களை நடுங்க, இயற்கையை சுத்தப்படுத்துங்க. 5 மணி ஆளுங்க அவருக்கு ஒண்டாஞ்சரி தெரியல சாப்பிடுவா ஆசையாகுங்க ஆஞ்சி சாப்பிடுவா ஆஞ்சி தாங்க ஒரு சின்ன ஒரு ஆளுங்க ஆஞ்சி தாங்க சாப்பிடுவோம். ஏன்னா முதல்ல நாங்கள் ஆளுங்க சாப்பிட்றாங்க. வேப்ப மரம் நிறைய மரங்கள் இருக்குது மாவேற்குடா கோயிலில் பாருங்கள். இந்த மரம்லாம் நிறைய தன்மை வாய்ந்த மரங்கள். இந்த மாமரத்தை பாருங்கள், இந்த மாமரத்தை காட்டுங்க. மாமரம் நிறைய பழமையான மாமரம். இந்த மாமரம்
அப்படி நிறைய மரங்கள் இருக்குது, வளர்ச்சி மரங்கள் தான் இருக்குது ஃபுல்லாக. பாருங்க ராத்திரி என்று சொல்றோம். சுவந்தாத்திரி, ஓ வில்ல மரத்தில் இலாஞ்சி ஓ அந்த அந்த வரலாறு ஒன்று இருக்குண்ணே. ஓ நிறைய வாகை மரம் தான் பார்த்திங்க நம்ம அதிகமாக, வாகை மரம் தான் கூட அதிகமாக இருக்குது இடம். ஓ தேக்கையும் வாகையும் தான் அதிகமாக வச்சுக்காங்க இடம். சூரிய மாறா அறுக்கிற என்ன பேர்கள்றாப்பா, என்ன தமிழ் பேர்கள்னு? சூரிய மாறா. ஓ இதுப்பா இதெல்லாம் நம்ம அறிஞ்ச இது வேற ஆகல்ற வளவு. இது அரசமரம் பார்ப்போம். அரசமரம் பிள்ளையாருக்குரிய மரம். எல்லா இது புத்தருக்கு உரிய மரம் என்ன, அவர் தவம் செஞ்ச மரம் இல்லை புத்தர். அரசமரம் எல்லா தெய்வங்களுக்குரிய மரம் தான், தெய்வங்களுக்குரிய மரங்கள். ஓ விஷ்ணு எல்லாம் இருக்கிறது, விஷ்ணு இருக்குது அரசமரம். அரசமரத்தை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அரசமரம், பிட்சமாக அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்க. என்ன அழகுன்னு இந்த அழகை பார்க்குறது எவ்வளோ கண்கள் நம்மளுக்கு கண்கள் இறைவன் கொடுத்துக்கான நிறையக்குள்ளே எவ்வளோ நமக்கு அந்த இறைவன் நமக்கு அந்த பெருமை எப்படி இருக்குது பாருங்க. துளிர் சாப்பிடுவோம், புளியன் துளிர் சாப்பிடுவோம் பாருங்க. ஓ புளியங்காய் சாப்பிட்ற அப்படியே என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லா மரங்களையும் நான் காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். என்னால் முடிஞ்ச அளவு எங்களை பக்கத்து ஊரில் இருக்கிற மரங்கள், எங்களை கோவில் இருக்கிற மரங்கள், எல்லா மரங்களையும் சுற்றி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் மரங்களை நேசிக்கிறவங்களா இருந்தால் கட்டாயம் ஒரு மரம் நடுங்க. எல்லாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களால் முடிஞ்ச அளவு உங்களை வாழ்நாளில் ஒரு 1000 மரங்களாவது நடுங்க. கட்டாயம் மரம் நடுங்க. நீங்கள் என்ன மரமாவது உங்களை வீட்டிலையோ இல்லை கோவில்லையோ பொது இடங்கள்லையோ எந்த மரமாவது நடுங்க. கட்டாயம் நடுங்க. இது என்ற பணிவான வேண்டுகோள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக். பாய்.